உங்கள் நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த தேவ நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த நாளில் நான் உங்களுக்காய் ஒரு தேவ வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், நீங்கள் விடுதலை ஆவீர்கள் மெய்யாகவே என்று. ஆமென். கொலோசியர் 1 அதிகாரம் 13 வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கின்றோம். இருளின் அதிகாரத்தில் நின்று விடுதலை ஆக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. என்னென்ன அதிகாரம் இந்த உலகத்தில் உண்டு என்று நாங்கள் அறிகிறோம். ஒரு நாட்டில் அரசாங்கத்தின் அதிகாரம், இதே போல உங்களோட கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகம்தான் மோட்ச உலகம், அந்த உலகம்தான் பரலோகம். அந்த பரலோகம் ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறது. அந்த அதிகாரம் சகல காரியங்களையும் செய்கிற அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டுத்தான் சகல அதிகாரங்களும் இயங்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அதே போல இன்னும் ஒரு அதிகாரம் உண்டு, இருளின் அதிகாரம். தேவனுடைய பரலோகத்தின் அதிகாரம் ஒளியின் அதிகாரம், ஒளியின் ராஜ்யம். சாத்தானுடைய ராஜ்யம் இருளின் ராஜ்யம். அந்த இருளின் ராஜ்யத்திலும் ஒரு அதிகாரம் இருக்கிறது. இந்த இருளின் ராஜ்யம்தான் மனிதனை பாவம் செய்ய பண்ணுகிறது. இந்த இருள் மனிதனை மூடுகிறது. அவனுக்கு வெளிச்சம் இல்லை. தான் போகும் இடம் இன்னதென்று அவன் அறியாமல் இருக்கிறான். இயேசு சொன்னார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னார். இப்ப தேவனாகிய கர்த்தர் இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். அப்ப இருளின் அதிகாரத்தில் அகப்பட்ட ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்றால், பாவம் செய்வான், எந்நேரமும் குடித்து கொண்டிருப்பான், எந்நேரமும் சிகரெட் பாவித்து கொண்டிருப்பான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது அவன் போத மருந்துக்கு அடிமைப்பட்டவனாய் இருப்பான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது பிறருடையவைகளை திருடுகிறவனாய் ஒரு திருடனாய் அவன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது விபச்சாரம், அசுத்தம் போன்ற பாவங்களை செய்கிறவனாய் இருக்கலாம், கொலை செய்கிறவனாய் இருக்கலாம். இப்படி பலவிதமான காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது. பொய் சொல்லி திரிகிறவனாய் இருக்கலாம். இவைகள் எல்லாம் இருளின் அதிகாரத்துக்குள்ள இருக்கிறது. இவைகளை எல்லாம் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாகிய பிசாசானவன் நடத்தி கொண்டிருக்கிறான். இவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். இந்த இருளின் ராஜ்யத்தின் அதிகாரியாகிய பிசாசானவன் யாரையெல்லாம் தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள பிடித்து போடையிலுமோ அப்படியாய் அவன் முயற்சி செய்கிறான். அவன் எல்லா உலகத்துல எல்லா மக்களிடமும் கிரியை செய்ய முயற்சிக்கிறான். செய்து எல்லாரையும் ஏதோ ஒரு பாவத்தில் வஞ்சிக்கிறான். குடிபோதையில், சிகரெட்டில், அல்லது விபச்சாரத்தில், அல்லது அசுத்தத்தில், அல்லது திருட்டு தொழிலில். சிலர் வீடு வீடாக போய் திருடுவார்கள், சிலர் அப்படி திருட மாட்டார்கள். இப்போ இன்டர்நெட் மூலமாக அதன் மூலமாய் பலவிதமான திருட்டுக்கள் நடக்கிறது. பல திருடர்கள் இருக்கிறார்கள். சிலர் டைகட்டின திருடர்கள் இருப்பார்கள். சிலர் படிப்பறிவில்லாத ஏழைகள் தங்களோட உணவுக்காய் திருடர்கள் எல்லாம் இருப்பாங்க. சாத்தான் எல்லா திருடர்களுக்கும் தலைவனாக இருக்கிறான். அந்த ராஜ்யம் இருளின் ராஜ்யம், கிங்டம் ஆஃப் டார்க்னஸ். இந்த இருளின் ராஜ்யத்துக்குள்ளே என்ன நடக்கிறது என்று, இருட்டுக்குள்ளே ஒரு மனிதன் இருந்தால், வெளிச்சம் இல்லாவிட்டால் அங்கே என்ன நடக்கிறது என்று தெரியாது. இந்த இருளின் ராஜ்யத்தில் உள்ள இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் இயேசு இன்றைய நாளில் விடுதலையாக்க விரும்புகிறார். நான் குடிக்கிறதுனால என் குடும்பம் கெட்டு போகிறது, என் குடும்பத்தை சரியாக நடத்த முடியல என்று கணவன் நினைக்கிறான். நான் நாளைக்கு குடிக்க மாட்டேன் என்று அவன் சொல்லுகிறான். நாளைக்கு இல்லை, 40 வருஷமாக தொடர்ந்து குடிச்சு கொண்டே இருப்பான். காரணம் என்ன? அவனை குடிக்க வைக்கிறது இருளின் ராஜ்யம், இருளின் அதிகாரம், சாத்தானுடைய அதிகாரம். அதில் இருந்து அவனை விடுதலை ஆக்க அவனால் முடியாது.
தன்னை விடுவித்துக் கொள்ள அவனால் முடியாது. இயேசு ஆகிய குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மாத்திரமே நீங்கள் விடுதலையாக முடியும். இயேசு இல்லாத விடுதலை உண்மையான விடுதலை கிடையாது, தற்காலிகமானது. ஆகவே இந்த இருளில் இருக்கிற மனிதனாக இன்றைய நாளில் நீங்க காணப்படலாம். ஏதோ ஒரு போதை மருந்துக்குள்ள அடிமைப்பட்டு இருக்கலாம். ஒரு குடி போதையில, ஒரு விபச்சாரத்துல, வேறு பலவிதமான பாவ வாழ்க்கையில நீங்கள் உங்களை மறைத்து கொண்டு இருளுக்குள்ளே ஒளித்து கொண்டு நீங்க பாவங்களை செய்யலாம். அது உங்களோட மனைவிக்கு, உங்களோட கணவனுக்கு, உங்களோட பிள்ளைகளுக்கு, பெற்றாருக்கு தெரியாமல் அந்தரங்கத்தில் செய்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் இருளின் அதிகாரத்துக்குள்ளே நீங்க இருக்கிறீங்க. இருளின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்து அவைகளை செய்கிறீர்கள். இருள் நீங்க போகிற வழியை குருடாக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியை, அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து என்று. இந்த இருளுக்குள்ளே நீ அகப்பட்டு இருக்கிற மனுஷனே, மகனே, மகளே, இருளுக்குள்ளே நீ அகப்பட்டு வாழுகிறாய். போகும் வழி என்னதென்று தெரியாது ஒளித்து ஒளித்து பயந்து பயந்து பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாய். தேவன் என்று உனக்கு சொல்லுகிறார், இருளின் அதிகாரத்தில் இருந்து நான் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறேன். நீ மனம் திரும்புவாயானால் இன்று உனக்கு விடுதலை உண்டோ? இன்று நான் உன்னை விடுவிக்க போகிறேன். என் கரத்தை இருளின் ராஜ்யத்துக்கு விரோதமாய் நீட்டி அந்த இருளின் ராஜ்யத்துக்குள்ளே சிக்கொண்டிருக்கிற உன்னை நான் வெளியே கொண்டு வந்தேன். என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள உன்னை உட்படுத்துவேன். அப்பொழுது நீ முதல் செய்த பாவங்களை மீண்டும் செய்வதில்லை. சாத்தான் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. இருள் உன்னை ஆளுவதில்லை. இருளுக்குள் நீ போவதில்லை. தேவன் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள உங்களை கொண்டு வர விரும்புகிறார். போதை மறந்து பழக்கத்திலே சிக்கொண்டிருக்கிற உன்னை தேவன் இருளுக்குள்ளே இருந்து ஒளிக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார். நீ ஆயத்தமாய் இருப்பாயானால், நீ இன்றைய நாளில் மனம் திரும்புவாயானால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவாயான உன் இருதயத்தில் இது சாத்தியமே சாத்தியம். ஆகவே பல விதமான ரவுடி குழுக்களோடு சேர்ந்து இணைந்தே இப்பொழுது அதை விட்டு வெளியில வர முடியாமல் இருக்கிறதே. அவர்களோடு சேர்ந்து பல காரியங்கள்ல நானும் மாட்டுப்படுகிறேனே, எச்சிக்கொண்டு இருக்கிறேனே என்று கதறுகிற நீ அந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து உன்னை இயேசு வெளியே கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். நீ இன்றைக்கு இந்த இயேசுவை நோக்கி பார்த்து மனம் திரும்புவானால், நீ இருக்கிறது எப்படிப்பட்ட கோட்டையானாலும், எப்படிப்பட்ட பயங்கரமான இடமானாலும், இயேசு அந்த இருளில் இருந்து ஒன்று வெளிச்சத்துக்கு கொண்டு வர வல்லவரா இருக்கிறாரு. இயேசுவின் ராஜ்யம் ஒளியின் ராஜ்யம். அங்கே இருள் இல்லை, அங்கே பாவம் இல்லை, அங்கே சாபம் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே துக்கம் இல்லை. அங்கே என்றென்றும் நீ சந்தோஷமாய் இருப்பாய், சமாதானமாய் இருப்பாய். எதற்கும் நீ அடிமைப்பட்டு இருக்க மாட்டாய். அங்கே சுதந்திரமாய் நீ வாழுவாய். இயேசுனை அழைக்கிறார். அதுக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று இயேசு சொன்னார். அவரை நம்பி வா, இயேசுவை தேடி வா. இயேசுவின் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள வரும்படி இப்பொழுது நீ இருக்கிற இருளின் ராஜ்யத்துக்குள்ள உன் இருதயத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிடோ. இயேசுவே, இந்த இருளுக்குள்ள இருந்து இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று கேட்டுப்பார். இயேசு உன்னை வெளியே கொண்டு வருவார். என்னை யாரோ கொண்டு வந்து விபச்சாரத்துக்கு அடிமையாய் விட்டு போட்டார்கள், இதிலிருந்து தப்ப முடியவில்லையே என்று சொல்லி கதறுகிற மகளே, நீ கூப்பிடு இயேசுவை. அந்த இருளின் அதிகாரத்தை அவர் உடைத்து உன்னை வெளியே எடுப்பார். உன்னை பயமுறுத்துகிற மனிதர்கள், பயமுறுத்துகிற பொல்லாதவர்கள் ஒருவரும் உன் அருகில் நிற்க கூடாதபடி இயேசுடைய கரம் உன்னை தூக்கி ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து விடும். அது உன்னை பாதுகாக்கும். அந்த ராஜ்யம் அது உனக்கு நித்திய ஜீவனை தரும். உன் பாவங்களை மன்னிக்கும், உன் சாபங்களை முறைக்கும். இயேசுவின் நாமமும் இரத்தமும் உன்னை விடுதலையாக்கும். ஆகவே இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி கொள்ள நீங்க விரும்புவீர்களானால் என்னோடு சேர்ந்து இந்த பிரார்த்தனையை சொல்லுங்க. மகா கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனே, உம்முடைய குமாரன் இயேசுவை நான் இப்பொழுது என் உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவை எனக்குள்ளே வாரம். தேவனே, நான் இருளின் அதிகாரத்துக்குள்ள அகப்பட்டு சிக்கி தவிக்கிறேன். இந்த பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வர விரும்புகிறேன், ஆனால் முடியவில்லை. ஆண்டவரே, நீர் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறவர் என்று அறிந்திருக்கிறேன். ஆகவே என்னை இந்த இருளில் இருந்து, இந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து, இந்த பாவ அடிமத்தனத்திலிருந்து என்னை மீட்டிடம் ஆண்டவரே. நான் வர விரும்புகிறேன், ஆனால் என்னால் வெளியே வர முடியல. நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. எனக்காக உங்களோட கரத்தை நீட்டுங்க இயேசுவே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு நித்திய ஜீவனை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் என்று சொல்லுங்கள். இயேசு உங்களுடைய இந்த சிறிய ஜெபத்தை கேட்டு அந்த பெரிய தேவன்
உங்களோட வாழ்க்கையை அடிமைப்படுத்திருக்கிற எல்லா இருளின் அதிகாரங்களையும் இயேசு இப்பொழுது உடைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் எல்லா இருளின் அதிகாரங்களும் நிர்மூலமாவதாக. ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே இயேசுவை இவர்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அவர்களை மீட்டெடுங்க, அவங்களோட பாவங்களை மன்னிங்க. நீங்க அப்படி செய்கிறபடினால கோடி கோடி ஸ்தோத்திரம் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் உங்களை குமாரன் இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள விடுதலையாக்கி மீட்டு கொண்டு வைத்திருக்கிற ஆதலால் சந்தோஷமாய் இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென்.